இதுவும் நடிப்பாடா சோலா. நிலா வீட்டை விட்டு வந்து திவ்யா கூட இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே பல்லவன் கிட்ட இருந்து ஃபோன் வருது. நான் இங்கே சேஃபாக வந்துட்டேன்டா அப்படின்னு பல்லவன் கிட்ட சொல்ல, பல்லவன் சோழனனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீ அப்படின்னு சொல்ல நிலா ஷாக் ஆகுறாங்க. என்னது ஆக்சிடென்ட்டா அப்படின்னு உடனே கிளம்பி வரேன், எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு விசாரிச்சுட்டு கிளம்ப, திவ்யாவும் நீ தனியாக போகாத நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, ரூமை கண்டுபிடிச்சு போகிறாங்க. சோழன் தலை காலு கையின்னு எல்லா இடத்துலையும் மானாவாரி அடிபட்டு படுத்து கிடக்குறாரு. சேரன் பக்கத்தில் உட்காந்து ஆரஞ்சு பிழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பாண்டியன் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. பல்லவன் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நிலா பதறி போய் வராங்க. சோழன் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, இந்த வலியை கூட நான் தாங்கிப்பேன் நிலா, நான் என்னை விட்டு போனது தான் என்னால் தாங்கிக்க முடியலை. ப்ளீஸ் நிலா, என்னை மன்னிக்கலாம்ல. யோசிச்சு பாரு, என்ன மாதிரி ஒரு பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடப்பாளா? என்னை மன்னிச்சிடு நிலா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருப்பா அப்படின்னு சேரன் கேட்க, அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு பாண்டியனும் ரெக்கமெண்ட் பண்ண, நிலா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? இந்த ஆக்சிடென்ட்டே ஒரு ட்ராமாவான்னு வேற தோணுதே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேளை இது ட்ராமாவா இருந்து நிலாவுக்கு அப்பவும் உண்மை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? இது உண்மையாகவே இருந்திருந்தா டிவோர்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தா கூட நிலா அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன நடக்க போகுது? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.